நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு முன் ஜென்மம். சமீபத்தில் படித்த ஒரு புஸ்தகம் லைஃப் ஆஃப்டர் டெத். இது எழுதினது மேரி டி ப்ரௌனி. அதில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, மனித உடம்புக்கு தான் அழிவு உண்டு அப்படிங்கிறது. அதாவது மனித உடல், அதாவது இறப்பு மரணம் அப்படின்னு ஒன்று வந்த உடனே அதுலேருந்து பிரியிற ஆன்மா அப்படிங்கிறது வேறு ஒரு உடலை போய் சென்றடையும் அப்படிங்கிறது தான் மேரி டி ப்ரௌனி சொல்லியிருக்கிற விஷயம். அதை தாண்டி அந்த புத்தகத்தில் இருக்க இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, ஒரு உடல்லேருந்து பிரியிற ஆன்மா அப்படிங்கிறது உடனே வேறு ஒரு உடலில் போய் சேர்ந்துடுறதில்லை. அந்த உடலில் சேர்றதுக்கு, அதாவது தனக்கு அந்த ஆன்மா தனக்கு தேவையான உடல் கிடைக்கும் வரை காத்திருந்து போய் சேரும் அப்படிங்கிறது தான். சரி, தனக்கு தேவையான உடலில் போய் சேர்ற வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கான இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் மேரி டி ப்ரௌனி ரொம்ப டீட்டெயிலாக அதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடம் அப்படிங்கிறது பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, நோய் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, துக்கம் இருக்காது. அப்படி ஒரு தியான நிலையில் இருக்கிற அந்த இடம் அப்படிங்கிறது. பிறப்பதற்கு முன்பு நாம் எங்கிருந்தோம், மரணத்திற்கு பிறகு எங்கு போவோம்? இந்த கேள்விகள் தான் முன்ஜென்மத்தை அறியும் நம் ஆர்வத்திற்கான தொடக்கப்புள்ளி. மரணத்திற்கு பின்பு நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதற்கான பதிலை உணர்ந்து தெளிந்த மனிதர்கள் சிலர்தான். மரணத்திற்கு அருகில் நின்ற அந்த கணங்கள் தான் ஒரு புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. அமெரிக்காவை சேர்ந்த வாம் ரினால்சனின் வாழ்க்கை இதற்கு ஒரு உதாரணம். 1991 நடந்த அறுவை சிகிச்சையின் போது இவருக்கு மூளை சாவு ஏற்பட்டது. இரத்த ஓட்டம் இல்லாமல், மூளை இயங்காமல், இதய துடிப்பு இல்லாமல் இருந்தது இவரது உடல். சில மணி நேரங்கள் கழித்து மீண்டும் அவருக்குள் உயிரோட்டம் வந்தது. இடைப்பட்ட கணங்களில் நிகழ்ந்த பதட்டம், மருத்துவர்களின் முயற்சிகள், சுற்றி இருந்தவர்களின் கவலைகளை அருகில் இருந்து கவனித்த நினைவுகள் வாம் ரினால்ஸிடம் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத உலகத்திற்குள் சில கணங்கள் வாழ்ந்திருக்கிறார் வாம் ரினால்ஸ். அப்போது என்னுடைய உடலை நானே பார்த்தேன் என்ற வாம் ரினால்ஸின் வார்த்தைகள்தான் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை ஆராய்பவர்களுக்கு இன்றும் அரிச்சுவடியாக இருக்கிறது. இப்படி மரணம் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வைகள் இருக்குது. சிலர் பயப்படுவாங்க, சிலர் அப்படியான்னு கேட்டுக்கிறாங்க, சிலர் அதிர்ச்சி அடைகிறாங்க, சிலர் ஐயோ அப்படின்னு காதை பொத்திப்பாங்க. ஆனால் மரணத்தை டெய்லி டே டு டே பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனிதர் எப்படி இருப்பார்? அவருடைய வாழ்க்கை அது சார்ந்த விஷயங்கள், அவருடைய முன்ஜென்மம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த ஷோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரணம் பற்றி பேசுகிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வரார். அவர் பேரே மரணகானா விஜி. வணக்கம். வணக்கம். அதாவது மரணம் அப்படின்னால எல்லாரும் ஒருத்தரும் பயந்து ஓடி அது சார்ந்த விஷயங்கள் கேட்கறதுக்கே காதை மூடிட்டு இருக்கிற நேரத்தில் உங்கள் பேருடைய மரணத்தை சேர்த்துருக்கீங்களா? அது என்ன? விஜி என்பது என்னுடைய தோழி பேர். விஜி என்பது உங்கள் தோழியின் பேர்? என் தோழியின் பேர். வெரி நைஸ். ஆரம்ப காலங்களில் எனக்கு உறவாக இருந்தாங்க. நான் முதல் பிரிவாகவே அவளுடைய மரணத்தை தான் சந்தித்தேன். சரி, அதனாலே அவளுடைய பேரை என்னுடைய பேரோட இணைச்சிக்கிட்டேன். சென்னை வட்டார மொழி வழக்கெல்லாம் கானா பாடுவதில் நான் கொஞ்சம் புகழ் பெற்றதுனால கானா விஜின்னு சொல்லப்பட்டது. குறிப்பிட்டு மரண சித்தாந்தத்தை மட்டுமே பாடுவதனால மரணகானா விஜின்ற பேராக ஆயிடுச்சு. மரண சித்தாந்தம் இதை பற்றி தான் உங்கள்ட்ட நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி. நான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் எடுத்த உடனே கேட்கணும்னு நினச்சேன். நான் அது என்ன, கழுத்தில் அப்படி ஒரு அபாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மண்டை ஓடு கலந்த ஒரு செயின், ஒரு கருப்பு ட்ரெஸ், இந்த தோற்றத்தை ஏன் அப்படி கொஞ்சம் பார்த்த உடனே பயப்படுற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏன் ஏற்படுத்தி? கட்டாயமா நம்மளுடைய சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா மரணமே எல்லாருக்கும் ஒரு பயம்தான் காட்டும். அதனால் மண்டை ஓடுகள், அபாயம், இந்த மாதிரி தவறான விஷயமான பார்வைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் மண்டை ஓடு என்பது உலக ஓவியங்களில் ஒன்று தான். மண்டை ஓடுன்றது ரொம்ப அற்புதமான ஓவியம். சபாஷ். அதாவது உங்களை பொறுத்த மட்டும் மண்டை ஓடு அப்படிங்கிறது ஒரு அழகான ஓவியம் அப்படிங்கிற அழகான ஓவியம். வெரி நைஸ். அதனோட வடிவமாக தான் நான் என்னை வடிவமைச்சுக்கிற முறை. எனக்கு என்னுடைய செய்கிற தொழிலில் கடவுள் இதெல்லாம் எல்லாம் வைக்க முடியாமல் மண்டை ஓடுகளே அழகான சின்னமாக வச்சு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் இந்த கழுத்தில் மண்டை ஓடிச்சுன்னா கருப்பு சட்டை. நான் இப்போது ஒரு துக்க வீடுகளுக்கு நான் போகும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக போய் சட்டையை போட்டுட்டு போய் பாடினேன்னா அது அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்காதனால என்னுடைய உடையாவே கருப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆராய்ச்சிகள் இருக்குது, கரெக்டாக? சில சங்கீதத்தில் இருப்பாங்க, சில சினிமாவில் தேடல்கள் இருக்கும். உங்களுடைய தேடல் ஏன் மரணம் சார்ந்திருந்தது? எவன் ஒருவன் எதை தேடுகிறானோ அவன் தேடல் காலம் தீரும் முன்னே
தேடி அடைந்து விடுவான் தேடிய விஷயத்தைன்னு மரண சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது தான். ஸோ என்னுடைய தேடல் மரணம். அந்த மரணத்தை தேடுறதான் என்னுடைய தேடலாகவே இருக்கு போல இருக்கு. அது எனக்கு தெரியல. அதனால் மரணத்தை மட்டுமே அதிகபட்சமாக தேடலாக மாற்றிருக்கேன். அவ்வளோதான். இல்லை, அதுதான் ஏன் அப்படின்னு கேட்குறேன். வேற ஏதோ ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுத்துருக்கலாமே, அதற்கான காரணங்கள் என்ன? இல்லை நீங்கள் கடந்து வந்த பாதை இந்த மரணங்கள் சார்ந்த மரண பாதையாக இருந்ததா? இல்லை நிறைய மரணங்களை பார்த்தீங்களா? அதுவும் ஒரு காரணம். நான் ரொம்ப சிறு வயதிலிருந்து இடுகாட்டிலலாம் வாழ்ந்ததுனால நிறைய மரண சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் செஞ்சுருப்போம். இறந்த பின்னாலே ஒருவருடைய முகம் என்ன பேசுது, என்ன சொல்ல நினைச்சது, அவனுடைய முகத்தில் அழுவும் தன்மை என்ன, இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து உணர முடியும். அதாவது சவக்கலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, தமிழில் ஒரு அழகான பேர் சவக்கலை. இந்த சவக்கலையை என்னால் உணர முடியும். அது நான் நிறைய அது ரொம்ப இது தெய்வ நம்பிக்கை அப்படின்றதுக்கெல்லாம் மேல்பட்ட ஒரு விஷயம். ஒருத்தன் இறக்க போகிறான்னா அவன் முகத்தை பார்த்தாலே நான் சொல்லிவிடுவான் சாவ போகிறான். இது சவக்கலைன்னு. ஸோ அதெல்லாம் இது ஆய்வுகளில் தான் தெரிய வந்துச்சு. அதனால் மரண சித்தாந்தங்களையும் மரண விஷயங்களையும் தேடுறதுனால மரணத்தையே என்னுடைய தேடலாகவே மாற்றிக்கிட்டேன். உங்களை ரொம்ப பாதித்த ஒரு மரணம் அப்படிங்கிறது யாருடைய மரணத்தை சொல்லுவீங்க? இல்லை, அதுதான் எங்கிட்ட இப்போ ஒரு சில மரணங்கள் மட்டுமே சந்தித்த நபர்களுக்கு இந்த மரணம் பாதிச்சிருக்கு, இந்த மரணம் பாதிச்சிருக்குன்னு. நான் 7 வயசு குழந்தைலேருந்து 3000 மரணங்களுக்கு மேலே நான் பாடிட்டேன். அதனால் எனக்கு எந்த மரணமும் பாதிப்புகள் உள்ளாக்காது. மரண சித்தாந்த பாடல் அப்படின்னு ஒன்று பாடுங்களேன். மரண சித்தாந்த பாடல்கள் என்பது ஒரு மனிதன் பிறப்புக்கு முன்பு எங்கிருந்தான், இறப்புக்கு பின்பு எங்கே போகிறான், இது இரண்டும் தெரியும் வரை மனிதன் வாழ்வு ஒரு மர்மம் தான். அந்த மர்மத்தின் முதல் தொடக்கமான பாடல் தான் இது. முதலாம் மாதம் மூச்சு எங்கே அடைக்குதடா, 2ஆம் மாதம் விந்துகள் எல்லாம் வளருதடா, 3ஆம் மாதம் முதுகு தண்டுகள் முளைக்குதடா, 4ஆம் மாதம் நரம்பு எல்லாம் தள்ளலுதடா, 5ஆம் மாதம் ஐம்புலன்களும் ஊறுதடா, 6ஆம் மாதம் அழகு முகம் மலருதடா, 7ஆம் மாதம் இருதயம் இங்கே துடிக்குதடா, 8ஆம் மாதம் எட்டி எட்டி உதைக்குதடா, 9ஆம் மாதம் வளைகாப்புகள் நடக்குதடா, 10ஆம் மாதம் பனிக்கூடம் உடைந்து ரத்த பிண்டமாய் சதை பிண்டமாய் உடல் கிழிந்து குடல் கிழிந்து குருதி கொட்டோ மண்ணில் குழந்தை பிறக்குதடா, குருதி கொட்டோ மண்ணில் குழந்தை பிறக்குதடா. அவ்வாறு பிறந்திட்ட குழந்தை தன் கைக்கு அடக்கையிலே 8 ஜான் 8 ஜான் 8 ஜான் உடலடா 7 குறுக்கு எலும்படா, 8 ஜான் உடலடா 7 குறுக்கு எலும்படா, 36 முழங்கொடலு கொடல சுத்தி பூத உடல கொடல சுத்தி பூத உடலு, பூத உடலு மேலே தோலை போத்தி 10 ஓட்டை வைத்து ஒரு புடி உள்ளம் வைத்த இயற்கையே, அதில் 1 கோடி ஆசையா 1 கோடி ஆசையா. இந்த பாட்டு 9 மணி நேரம். மரண சித்தாந்தத்துடைய பாடல் அப்படிங்கிறது ஒரு 9 மணி நேரம் இருக்கு. ஆமா. அதாவது இப்போ நீங்க கேட்கறத பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராசஸ் ஆஃப் லைஃப். அது ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, எப்படி வெளியில வருது. அதுக்கு சமுத்திரக்கரையில சாம்பலா கரையும் முறையில் ஒரு பாட்டு வரும். அதாவது 36,500 நாள் வாழ்ந்து முடிப்பது 100 வருட வாழ்க்கை ஆகுது. இந்த 36,500 நாளும் பாடுறதா மரண சித்தாந்தம். மரணகானா விஜய் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சிலிர்க்கிற ஒரு விஷயமாக இருக்கு. இது வாழ்க்கையோட யதார்த்தங்களாக இருந்தாலும் கூட இதையெல்லாம் உள்வாங்கி கொஞ்சம் கிரகிச்சு இதை யோசிச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய மலைப்பும் பிரமிப்பும் ஏற்படுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். விஜய், மரணகானா விஜய், உண்மையிலே ரொம்ப ஒரு அசத்தலான பல சித்தாந்தங்களையும் பல விஷயங்களையும் சொன்னீங்க. அதெல்லாம் சரி, முன்ஜென்மம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு முன்ஜென்மம் அப்படின்றது எதுவாக தெரியுது அப்படின்னா மனிதனுடைய விதை வழி பயணம் ஒன்று இருக்குது. ஒருவன் என்ன விதையாக இருக்கிறானோ அதே விதையாக தான் பல ஆயிரம் வருடங்களாக பிறப்பான் அப்படின்றது தான். ஸோ இந்த விதை வழி பயணம் என்பது மரண சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது தான். அதனால் முன்ஜென்மத்து மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்க நினைக்கிறீங்க? தெளிவாக சொல்ல முடியலையே, என்னவா இருந்திருப்பன்றது எனக்கு தெரியல. இந்த ஜென்மம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இந்த ஜென்மம் வந்து நான் ரொம்ப ரசிச்சுட்டு வாழ்கிறேன். நான் சகிச்சுக்கிட்டு வாழலை,
இந்த ஜென்மத்தை ரொம்ப அழகா ரசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ரசிச்சுக்கிட்டு வாழ்றீங்க. எஸ். சபாஷ். எத்தனை ஜென்மமானாலும் என்னுடைய தேடல் மரணத்தில் தொடங்கி மரணத்தில் முடியும் என்பதுதான் உண்மை. நீங்க சொல்றது ரொம்ப யதார்த்தமான விஷயங்களாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல பேய், பிசாசு இப்படி நிறைய விஷயங்களை பத்தி சுடுகாட்டுகளில் சொல்லியிருக்காங்க. இது பற்றிலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை, எனக்கு ஆத்மா மீது நம்பிக்கை உண்டு தவிர கெட்ட ஆத்மாக்கள் இருக்கா இல்லையன்றதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. கருப்பு பறையினார் வந்து அப்போ முதல் சொன்ன ஒரு விஷயமே, எவன் ஒருவன் கேட்பதற்கு தயாராகிறானோ அவனால் மட்டுமே உலகத்துக்கு சொல்லவும் முடியும் தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது. ஸோ அவர் சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஒருவேளை அவருடைய பாதிப்புகள் கூட இதை சொல்லலாம். நீங்க எப்படி 7 வயசுல அவர்கிட்ட போய் சேர்ந்தீங்க? பிறப்பால் தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட அனாதை சிறுவனாக தான் நான் வளர்ந்தேன் மெரினா கடற்கரையில். அது புறக்கணிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது. ஸோ அது என்னோட ஆய்வுகள் இல்லாதனால அதை நான் தேடுறதும் கிடையாது. அம்மா அப்பாவும் நீங்க தேடலை. காகிதம் பொறிக்க வளர்ந்தேன். காகிதம் பொறிக்கிங்களுடைய கூட்டத்தில் தான் வளர்க்கப்பட்டேன் நான். மெரினா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய காகிதம் பொறிகளுக்கு நிறைய தொல்லைகள் உண்டு இரவு நேரங்களில். அது வேறு விதமான சமூக அவலங்களான தொல்லைகள் நிறைய இருக்கும். சரி, அதிலலாம் இருந்து விடுபட்டுருக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு என்ன மாதிரியான தொல்லைகள்? பசங்க எங்கேயா திருடிட்டு வந்துடுவானுங்க, அல்லது போலீஸ் துரத்தும். அது வந்து திருடிட்டு வந்துட்டான், திருடாதவங்களையும் போலீஸ் பிடிக்கும், அடிக்கும் நைட்டில். அந்த தொல்லைகளுக்காக அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஓட்ட போட்ட செவுரு, பெரிய சுடுகாடு. அது வந்து சாதாரண சுடுகாடுன்னு தெரியாது. ஒரு நாய் ஓட்ட போட்ட இடத்துலேருந்து நாங்கள் எல்லாருமே உள்ளே புகுந்து உள்ளே போய் படுத்துட்டோம். படுத்துட்டு காலைல எந்திரிச்சு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு சுடுகாடாக இருந்துச்சு. அந்த சுடுகாட்டில் தான் முதல்ல நான் கருப்பு பறையினாரை சந்தித்தேன். அவர் வந்து அதிகபட்சமாக யாருக்கிட்டையுமே பேச மாட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒண்டியாவது இங்கே தங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் தங்க எனக்கு அனுமதி கொடுத்தாரு. இந்த வாய்க்கு அரிசிக்கு போடக்கூடிய அரிசிகள்லாம் அவர் உலையாவே பற்ற வைப்பார். அதை தான் அவர் சாப்பாடாக தின்னுவார். அதில் கொஞ்சம் எனக்கு கொடுப்பார். ஸோ இப்படி தான் எனக்கு கருப்பு பறையினாரோட அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாடி எரிக்கும் போதெல்லாம் தனக்குத்தானே புலம்புவார். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பாடி எரிக்கிறார். அதாவது உங்களை வந்து சரி தங்கிக்கடா பையனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சொன்ன பிறகு அவர் கூட தங்குறீங்கல்ல, இந்த ராத்திரி நேரம் ஒரு பிணத்தை எரிச்சிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஒரு 7 வயசு பையனாக உங்களுடைய மனநிலையும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அச்சமும் என்ன? இல்லை, மனிதனுடைய இறப்பை எரிக்கும் போது முதல் வெளிச்சமாகவே நான் அதை தான் பார்த்தேன். அதுதான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தகப்பனுக்கிட்ட வளர்கிற குழந்தைக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கான தன்மை கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு ரூமு ஃபுல்லாக பாடி எரியுது, அந்த பாடியை உட்காந்து பார்த்துட்ருக்கிறேன். அது வயிற்றுக்குள்ளே கடைசியாக குடித்த தண்ணி கொதிக்குது, அந்த குடலோட கொதிக்குது இல்லையா, கொதிக்குது. கருப்பு பறையினார் பெரிய ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த வயிற்றை கிழிச்சு விடுறது, அந்த தண்ணி கொப்பளிச்சுட்டு கீழே ஊற்றுறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓ மரணம் இது தானான்றதான் அப்போ தான் அவர் பாட்டா பாடுறாரு. சொந்தம் இல்லை பந்தம் இல்லை நானே எரிக்கிறேன், ஒரு ஜான் வயிற்றுக்கு என்னை எரிப்பானோ. இது உண்மையா உணர்ந்த அவர் சொல்லுவாரு, சொந்தம் இல்லை பந்தம் இல்லை நானே நின்று எரிக்கிறேன், ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன இந்த இடத்துல ஒருத்தன் எரிப்பான். அப்படி சொல்லிட்டு டே அது நீயா கூட இருக்கலாம்னு என்ன கை காட்டு. ஸோ இந்த தவிப்புகள் தான் இந்த வாழ்க்கையில எதுவுமே நிலையே இல்லடா, எதுவுமே நிஜம் இல்லை, எதுவுமே நிலை இல்லை. அதனால தான் எனக்கு வந்து பெரிய லெவலில் கானா பாடி பேர் புகழ் இதெல்லாம் இன்னைக்கும் சரி, நான் திருமண நிகழ்ச்சிகளுக்கோ கோயில் திருவிழாங்களுக்கோ பாடுறது கிடையாது. ஏன்னா நான் அப்படி பாடுறதுக்காக பிறக்கலை. நான் மரணத்தை தேடி பாடிட்டு இருக்கேன், மரணத்தை மட்டுமே பாடிட்டு இருப்பேன். மரணத்தை தேடி பாடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை மரணத்தை பற்றி பாடிட்டு இருக்கீங்களா? இல்லை, மரணத்தை தேடி ஒரு காலத்தில் பாடிட்டு இருந்தேன். இப்போ மரணம் என்ன தேடி பாட ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே மாறி போயிருக்குது. இந்த மரணம் என்பது வேறு ஒரு டிராவலில் என்னை கொண்டு போகுது. என்ன ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க தான் பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, நான் செத்த இந்த பையனை கூப்பிட்டு பாட வைன்னு. ஆனால் அவங்க இருக்கிற இடம் மும்பையா இருக்குது. அவங்க இறந்த உடனே அவங்க பையனுக்கு என்னதான் அவனுக்கு தெரியுது, ஃப்ளைட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா பக்கத்தில் வச்சு பாட வைக்கிறான். ஸோ இந்த தேடல் எங்கேருந்து பிறந்தது? இதுவும் ஒரு விதமான தேடல் தான் எனக்கு. ஸோ அதனால் அடிப்படை கொண்ட நான் இப்படி இதுவாயிட்டேன். மரணகானா விஜய் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மரண சித்தாந்தம் மட்டும் கிடையாது, மரணத்தை பற்றின பார்வைகளே மாறி போய் வாழ்க்கை பற்றின பார்வைகளே மாறிடும்னு நினைக்கிறேன். இன்னும் இவர் இது வரைக்கும் சொன்னது கருப்பு பறையினார் அவருடைய லைஃப் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார். இனிமேல் அவர் பேச போகிறது அப்படிங்கிறது சுடுகாடு, அந்த ஆன்மா, அந்த பேய், இது பற்றி சிறு வயசில் அவர் எப்படி இருந்தார், அதோட அதை பற்றி இவருடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு முன் ஜென்மம். மரணகானா விஜய் வாழ்க்கையில் ஒரு அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம், ஆனால் இவ்வளவு கடுமையாக இருக்கக்கூடாது.
நீங்கள் அந்த சுடுகாட்டில் இருக்கும்போது இந்த பேய் இந்த மாதிரியான அமானுஷமான சக்திகள் இதையெல்லாம் உணர்ந்திருக்கீங்களா? கருப்பு பாறையினார் இல்லாத காலகட்டங்களில். நீங்கள் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு நான் ஸ்டிக்கு வச்சு நடக்கிறேன், ஆனால் அப்போ வந்து ஸ்டிக்கு வச்சு நான் நடக்க மாட்டேன், தவழ்ந்தபடி தான் நடப்பேன். நான் தரையில் தவழ்ந்தபடி தான் நடப்பேன். அப்படி ஒரு கல்லறையிலேருந்து இன்னொரு கல்லறை தாண்டும் போது அந்த முனையில் சுற்றி நட்டு வைப்பாங்க இல்லையா ஒரு கம்பியில், ஆமாம், அதில் வந்து என்னுடைய பின்பகுதியில் குத்தி கிழிக்கப்பட்டுருச்சு. ஓ, ஸோ நான் எந்த பக்கமும் நவர முடியாத நிலமையில ஒரு கல்லறை மேலே நான் படுத்துட்டேன். படுத்த உடனே ரோட்டில் செத்த ஒரு அனாதை பணத்தை காவல்துறைகள் எடுத்துகிட்டு வந்து ஒரு 6-6:30 மணி இருக்கும், எனக்கு பக்கத்தில் அந்த பாடியை போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் மஞ்சளாக வச்சுக்கிட்டு ரொம்ப அகோரமாக வந்த ஒரு முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முகத்தன்மையில் இருந்தார். என்னாலும் எழுந்து ஓட முடியாத நிலைமை. சரி நவுந்து போய் எங்கேயாவது வேற எங்கேயாவது படுக்கலாம் அப்படின்னா அப்படியும் படுக்க முடியாத தன்மை. என்னுடைய பயம் அப்போ தான் தொடங்குச்சு. என்னன்னா இறந்து போன ஒருவர் தான் ஆவியாக வந்து நம்மளை கொன்னுடுவாங்கோ, இப்போது இவர் நம்மளை கொன்னுடுவார், நம்ம தூங்கினா நம்ம செத்துருவோம். எனக்குள்ளே வந்த பயம், முதல் பயம். தூங்காமலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்து முழிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்ன அறியாமல் லேசாக தூங்குறேன். டப்புன்னு முழிச்சு மறுபடியும் அந்த பணத்தை பார்ப்பேன். அது நைட்டில் அந்த பல்லெல்லாம் வச்சுட்டு அகோரமாக படுத்துருக்குமா, அப்படியே இருக்குது. சரி இன்னும் டைம் ஆகும் போலுக்கு கொல்றதுக்கு. இது என்னுடைய சொந்த கற்பனை. இது அதாவது இது கொன்னுடும் நினச்சிக்கிட்டே நான் இருக்கிறேன். மறுபடியும் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறேன். மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்த்தேன், மறுபடியும் அது அப்படியே படுத்துட்டு இருக்குது. அப்படியே ஒரு இரவு முழுக்க போய்கிட்டு இருக்குது. எப்பயாவது கொன்னுடும் நினச்சிக்கிட்டே நான் இருக்கிறேன். ஒரு லேசான விடியல், அதாவது ஒரு மெல்லிய விடியல்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அதிகாலை நேரம் அந்த லேசான விடியல்ல முழுமையான தூக்கம் முழிச்சிட்டு அந்த பாடியை பார்க்குறேன். உலகத்தின் ஒட்டுமொத்தமான அமைதி அந்த பிணத்தின் முகத்தில் நான் பார்த்தேன். ஸோ பேயை பற்றியான பயம் எனக்கு அன்னைக்கு தெளியப்பட்டது. கட்டாயமா ஒருத்தருடைய மரணத்திற்காக அங்க வந்து பாடுறதுக்காக உங்களுக்கு அழைப்புகள் வரும்போது அதை ஒரு தொழிலா நினைச்சு போவீங்களா, இல்ல பணம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சு போவீங்களா, இல்ல அந்த சோகம் அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கிற ஒரு நபராக அந்த இடத்துல இருப்பீங்களா? இல்ல அப்படி கிடையாது. இது வந்து நான் தொழிலுக்காக சொல்லணும்னா, அவன் சோகமா எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதாலும் எனக்குள்ள ஒரு மெல்லிய சிரிப்பு வரும். ஆகா நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்குதுன்னு. ஏன்னா இப்படிதான் என்னுடைய உடம்பு, மூளை, புத்தி எல்லாமே பழகிருச்சு. உடனே நான் வந்து பெரிய துக்கமா அங்க போய் பண்ணவும் முடியாது. இது ஒரு அசிங்கம் தான். இன்னொருத்தனுடைய சோகம் நம்மளுடைய சந்தோஷமா மாறுது. ஸோ எனக்கும் இது வேற வழி தெரியல. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. 7 வயசுலேருந்து பிணங்களை பார்த்து இப்போ நான் சாவறதே நான் பாட்டா பாடுவேன். அந்த மாதிரி எனக்கு தன்மை இருக்குது. மரணகானா விஜய், உங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்படி வெளிப்படையாக ஒரு உண்மையை இப்படி சொன்னதுக்கான காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவமாக கூட இருக்கலாம். இந்த மரண சித்தாந்தம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், ஒருத்தனுடைய துக்கம் எனக்கு அது சந்தோஷம் தான், வேற வழியே கிடையாது, எனக்கும் வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்காண்டி உங்களுக்கு சல்யூட் பண்ணணும் உங்களுக்கு. சரி, முன்ஜென்மம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் எதையுமே யோசிக்கல. சமீபத்தில் ஒரு தொலைபேசி கால் என் லைஃப்பில் இதை பற்றி என்னை யோசிக்க வச்சுது. போன வருஷம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நினைக்கிறேன், சரியா? ஓகே. தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃபோன் கால். ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுகிறான். சார், நான் உங்களை நிறைய ஊடகங்கள்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேப்பரில் பார்த்துருக்கேன், உங்களுடைய தொடர்கள்லாம் படிச்சிருக்கேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாடி ஜோதிடர் என்னுடைய நாடியை போய் காமிக்க போனேன். அவர் ஏன் நாடியை பிடிச்சி பார்த்துட்டு, மரணத்தை தலைப்பாக கொண்டவன், மரணத்தை தோன்றி தேடி பாட தொழிலாக பண்ணக்கூடியவன், உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதனால அவன் என்கிட்ட பேசினான். அப்போ பேசும்போது என்ன சொன்னா, ஒருவேளை நான் உங்களை சந்திக்காமலே போனாலும் போயிடுவோம், ஆனால் நான் உங்களை கூறிய விரைவில் சந்திக்கணும், இன்னொரு முறை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் எனக்கு அவள் பேசினது ஒரு லேண்ட்லைனில் தான் பேசினா. அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபோன் காலும் இல்லை. ஆனால் போன டிசம்பர் மாதம் தஞ்சை பெரிய கோயிலாண்ட இருக்க ஒரு நாடி ஜோதிடர் என்னை பார்க்கறதுக்காக சென்னையில் பயணம் வந்தார். பேர் சிவகுமார். அவர் வந்து எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். என்னை பற்றியான தகவல்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஓகே. எனக்கு எழுத படிக்க தெரியாதனால என்னுடைய நண்பர் சிற்றரசுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவர் வந்து ரயில்வே துறையில் டிரைவராக இருக்கார். அப்புறம் என்னுடைய எழுத்தாளர் இவன் என்ன மைக்கேல், அவனுக்கிட்டையும் அந்த புத்தகத்தை கொடுத்து இதை படித்து காட்டுங்க அப்படின்னு. நான் வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்திச்சிருக்கன்றத ஒரு பக்கத்தில் முழுக்க சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்தில் நான் வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்திக்க போறேன்றதையும் முழுக்க சொல்லியிருக்காரு.
இன்னொரு பக்கத்தில் நான் எந்த விதையோட பயனன்றதையும் க்ளீனாக சொல்லியிருக்கார். ஸோ எனக்கு இந்த முன் ஜென்மத்தில் கொஞ்சம் ஆழமான நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் இதுதான். இப்போ என்ன நம்புறீங்க? உங்களுடைய முன் ஜென்மம் என்னவாக இருக்கும்? இல்லை, எல்லா மனிதர்களை விட மரணத்தையும் மரணத்தை சார்ந்த வாழ்க்கையும் ஏன் இவ்வளோ சின்ன வயசுலேயே நான் எடுத்துக்கிட்டேன், இதுக்கான கேள்விகளுக்கு எனக்கு விட தெரியணும். மைக்கேல் ஈவன் சிற்றரசு மரணகான விஜயோடைய நீண்ட ஆண்டு கால நெருங்கிய நண்பர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். உதிப்பது ஒரே சூரியன் தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் மரணகான விஜய்க்கு ஒவ்வொரு நாளும் விடியறது அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கெல்லாம் அதிர்ச்சியும் ஆச்சரியம் தரத்தக்கன ஒரு விடியலாகத்தான் இருக்குது. மரணகான விஜய் அவருடைய வாழ்க்கை, அவருடைய விஷயம் இதெல்லாம் பற்றி சொன்னதை விட அவருடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இசை பிறப்பையும் இறப்பையும் கொண்டாட மனிதனுக்கு இதை தவிர வேறு துணை இல்லை. பிரபஞ்ச எல்லை வரை பரவியிருக்கும் இசை அலைகளின் இன்னொரு வடிவம் கானா. சென்னை மாநகர அடையாளம், அதையே தன்னுடைய பிம்பமாக மாற்றியிருக்கிறார் கானா விஜய். துக்கத்தை பகிர்ந்து கொள்ள, வாழ்வின் அர்த்தம் சொல்ல, நம்மை நாமே உணர்ந்து கொள்ள என்று விஜயின் கானா பல அர்த்தம் சொல்கிறது. மரணத்தின் வாசலில் இருப்பவர்களை கானாவின் இனிமை மறக்க வைக்கிறது. விஜய் பாடும் மரண கானா நம் மனதை அதிர வைக்கும். சுடுகாடு, சாவு, சாம்பல் என்று நாம் விரும்பாத வார்த்தைகளால் உருவானது விஜயின் உலகம். அந்த சாம்பல் உலகத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இன்று விஜயின் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் பிறப்புக்கு முன்பு எங்கிருந்தான், இறப்புக்கு பின்பு எங்கே போகிறான், இது இரண்டும் தெரியும் வரை மனிதன் வாழ்வு ஒரு மர்மம்தான். மரணிப்பது மனிதனின் மற்றொரு அனுபவம் என்பதே விஜயின் கானா சொல்லும் உண்மை. இந்த உண்மைதான் அவரை முன்ஜென்ம பயணத்தை தேடி துரத்துகிறது. இதன் முடிவு என்ன? உங்க பேர் என்ன? விஜய். இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது இந்த பிறவியில்? 34. சரி. ஸோ 34 வயசில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாட்டு எழுதுங்க. ஓகே, என்ன மாதிரி பாட்டு? பறை மேலத்துடன் ஆ, கானா பாடல். கானா பாட்டு. சரி. 34 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்கு வரும். 30 வயசில் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டெல்லி தமிழ் சங்கம். டெல்லி தமிழ் சங்கம். சொல்லுங்கள். அவங்க ஒரு நிகழ்ச்சியில் விருது வாங்குறாங்க. ஒரு நிகழ்ச்சியில் விருது வாங்குறீங்க. எதுக்காக தராங்க? சிறந்த கதை சொல்லி. சிறந்த கதை சொல்லி. ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு இனிமையாக இருக்குது. பாடல் கதை சொல்லி. பாடல் கதை. ஓகே, சரி. நம்ம 30லேருந்து அப்படியே ஒரு 20 வயசுக்கு போகலாம். 20 வயசில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னுடைய கானா பாடலோட தொடங்கி பிரபலமாக பாடிட்டு இருந்த வயசு அது. தொடங்கி பிரபலமான வயது வந்து 20. நீங்கள் பல கொடுமையான மரணங்களை பார்த்துருக்கீங்க. எது ரொம்ப உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சது? மகா யார் இது? இந்த பூமியில் பிறந்து பெண்ணாக உருவெடுத்து சென்னை பட்டணம் நோக்கி சினிமாவை நம்பி வந்த ஒரு பொண்ணு. சென்னையில் பிரபல காகிதம் பொறுக்கிகளால் நாச அடிக்கப்பட்டு பெண் ஒரு பழிவு போய் மார்பக புற்றுநோய் வந்து ஒழுகும் நிலையில் அவளை நான் சந்திச்சு 10 நாள் மட்டும் நான் தத்தெடுத்துக்கிட்டு 10வது நாள் என்னுடைய மடியில் சேர்த்த ஒரு மரணம் என்னை 2 வருஷம் பாதிக்க வச்சுது. 5 வயசு அப்படிங்கிறப்போ என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? 5 வயசில் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ரோட்டில் தூங்கிட்டு இருக்கேன். பசி மயக்கத்தில் தான். பாவம், பசி மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கேன். சரி. ஏன் உங்களுக்கு யாரும் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? என் மேலே ஒரு பேப்பர் மூடி இருக்கு. ஒருத்தன் குடிச்சிட்டு என் மேலே மூத்திரம் அடிக்கிறான். தாங்க முடியல. எழுந்து அழுகுறேன். மரணகான விஜய் இப்போ இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது உங்களோட ப்ரெசன்ட் லைஃப், உங்களோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்து அப்படிங்கிறத பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேதமாலிகா. இது வரைக்கும் எத்தனையோ பேரை நீங்கள் வந்து ஹிப்னாட்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம்.
ஸோ அதில் எவ்வளவு தூரம் வரணாங்கன்னா விஜய் அப்படிங்கிற ரொம்ப ஒரு அன்யூஷுவல் பர்சன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா சார், வித்தியாசமான மனிதர், ஒரு வித்தியாசமான டேலண்ட்ஸ், ஒரு புது சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்போ எனக்கு வந்து ஆசையாக இருந்தது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன அதாவது புதுசாக இருக்குது, இந்த சப்ஜெக்டே வந்து புதுசாக இருக்குது. அதனால தான் அவரையும் நான் நிறைய கேள்வி கேட்டேன். நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக வித்தியாசமாக நல்லா இருந்ததுன்னு சொல்ல சார். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேதமாலிகா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை எப்படி பார்த்தாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அமைதி, ஆனந்தம், பாதுகாப்பு என்று எதுவும் கிடைக்காத குழந்தை பருவம். வழித்துணை என்று யாரும் இல்லாமல் எல்லோரையும் இழந்த தவிப்பு. கானா விஜயின் வாழ்க்கை எங்கும் மரணதேவனின் காலடி தடங்கள் அழுத்தமாக பதிந்திருக்கிறது. வலியும் வேதனையும் வாழ்க்கையாக இருந்த காலத்தை வென்று என்று தனக்கான அடையாளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் விஜய். இதற்கு காரணம் என்ன? அவர் மனதில் படிந்திருக்கும் வன்முறையின் நிழல் எதிலிருந்து ஆரம்பமானது? ஒரே கட்டிடமாக இருக்கு. ஒரே கட்டிடமாக இருக்குது. ம், ஏதோ கோவில். கோவில். ஓகே. ம் இப்போ கருப்பு மனிதர்கள் ம் கருப்பு மனிதர்கள். ம் கோவில் தூண்களை செதுக்கிட்டு இருக்கிறாங்க. கோவில் தூண்களை செதுக்குறாங்களா? என்ன செதுக்குறாங்கன்னு பாருங்கள். தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில். குட். ஓகே. என்ன செதுக்குறாங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? பார்த்துட்டே வாங்க. எல்லாரும் உட்காந்து ம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நந்தீஸ்வரன். நந்தீஸ்வரர். ஓகே. நந்தீஸ்வரர். ம் சொல்லுங்கள். உருவம் கொண்டு ம் அதற்கு கீழே ஒரு கல்வெட்டு மாதிரி ம் தன்னுடைய தொண்டை பாகத்தில் ம் நான் செதுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உடல். ம் அந்த நந்தியோட தொண்டை பாகத்தில் நீங்கள் ஏதோ செதுக்குற மாதிரி தெரியுது. ஓகே, மேலே சொல்லுங்கள். கல்வெட்டை உடைக்கிறாங்க. கல்வெட்டு யார் உடைக்கிறது? உடைக்கிறாங்க. ஆ, அப்போ உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குமே இல்லையா? இல்லை, அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லார்கிட்டையும் ஆ ஒரு பயம். ஓடுறாங்க. ஓடுறாங்க. ரத்தம். ரத்தம். ம் போர் மாதிரி தோணுது. என்ன அறியாமலே ஆ நான் அழுகுறேன். நீங்கள் உங்களை அறியாமல் அழறீங்க. ஆனால் எந்த முகத்தில் அழுகுறேன்னு தெரியல. ஓ. ம் ஒரு 6. ஒரு 6. ம் ஓகே. ம் நான் இப்போ அந்த ஆற்று அந்த ஒரு பாறையில் உட்காந்துருக்கேன். நீங்கள் அந்த பாறையில் உட்காந்துருக்கீங்க. சரி, ஓகே. ம் எப்படி இருக்கீங்க? உங்கள் உருவம்லாம் எப்படி இருக்கு? தலையில் தலைப்பா. தலையில் தலைப்பா இருக்கு. எஸ். வெள்ளை வேஷ்டி. வெள்ளை வேஷ்டி. ம் ஆற்றுல ம் உழுவுறனா குதிச்சுட்டேன்னு தெரியல. யாராவது உங்களை காப்பாற்ற வரலையா? இல்லை நீங்கள் கரையேற முயற்சி பண்ணலையா? அது தற்கொலை தான். ம் அது தற்கொலை. ஓ, தற்கொலை. எதனால் அப்படி பண்ணுறீங்க? ஒரு விஷயத்தை உருவாக்க நினைக்கிறோம். ம் அதை உருவாக்க முடியல. ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்ணீங்க, ஆனால் உருவாக்க முடியல. உருவாக்க விடலை. உருவாக்க விடலை. யார் அப்படி பண்ணாங்க? அடித்து துரத்துறாங்க. உங்களை அடித்து துரத்துறாங்க. ம் சொல்லுங்கள், ஃபஸ்ட் டைம் உங்களுடைய முன் ஜென்மம்ங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப நாளாகவே நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவுகள் இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை. இத்தனைக்கு நான் அந்த ஊருக்கு போனது கூட இல்லை, அந்த கோயில் உள்ளே போய் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அது எனக்குள்ளாரையே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உண்மை. தஞ்சை பெரிய கோயிலுக்கும் எனக்கும் என்னை சார்ந்த நண்பர்கள் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவிடைமுருதூர் இந்த ஊருக்காரவங்க மட்டுமே பேசுறது. ஸோ இதுக்குள்ளாரையே என்னோட டிராவலிங் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த லேடி கூட நடுவில் சொன்னீங்களே, தஞ்சாவூர்லேருந்து அந்த ஃபோன் கால் வந்தது, இறந்து போனாங்கன்னு சொல்லி சொன்னீங்களா? ஆமாம், அதுவும் உண்மை. அதுக்கப்புறம் தான் எனக்கு இது மேலெல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கை ஆகி இன்னும் மரண சித்தாந்தத்திலையும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல போய் அந்த நாடி ஜோதிடரை கொண்டு போய் கொண்டு வந்து கொடுத்த நூலை இவங்க 2 பேர் தான் படித்து காமிச்சாங்க.
மேடம் சரி. இப்போ அவருடைய ப்ரெசன்ட் லைஃப்பும் பார்த்தோம், பாஸ்ட் லைஃப்பும் பார்த்தோம். ரெண்டுமே இந்த மரணம் சார்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கு. ஸோ இதோடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதுதானா? அதாவது போன ஜென்மத்துடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மத்திலையும் அவருடைய அது இருந்திருக்கு. உண்மை சார். நம்ம எல்லாருக்குமே போன ஜென்மத்தோட தொடர்ச்சி, அந்த எண்ணங்கள், ஆசைகள், ஈவன் கடமைகள், விட்டு போன கடமைகள் எல்லாம் முடிக்க தான் நம்ம இந்த மறுபிறவி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இவருடைய இந்த பிறவி கூட அந்த போன ஜென்மத்தில் விட்டு போன அந்த கடமைகள், மேபி அந்த ஆசைகள், எண்ணங்கள் அதெல்லாம் பூர்த்தி செய்ய தான் அவர் இந்த பிறவியில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது என்னோட இம்ப்ரெஷன். அதாவது மரணம் என்பது ஒரு நிலைமாற்றம் மட்டுமே. அதாவது ஆன்மா இன்னொரு உடலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமாற்றம், அந்த காலகட்டம் தான் மரணம் அப்படின்னு சொல்லி சாங்கிய யோகம் சொல்லியிருக்கு. அதே விஷயத்தை தான் இன்னைக்கு வேதமாளிகாவும் சொன்னாங்க. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். எப்படி இருந்தது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம். அமைதியை தொலைத்துவிட்ட குழந்தையின் மனது இன்னும் விஜயிடம் உயிர்ப்போடு இருக்கிறது. எந்த நேரமும் எதுவும் நடக்கும் என்ற குழப்பமும் அவர் மனதில் தங்கியிருக்கிறது. இந்த எண்ணங்கள் இருப்பதையே மரணத்தை ஆராயும் ஆர்வம் விஜய்க்கு எங்கிருந்து வந்தது? பெரிய மைதானம். ஒரு பெரிய மைதானம். அந்த மைதான ஓரத்தில் ஒரு பெரிய வராண்டா நீட்டாக இருக்குது. ஒரு பெரிய வராண்டா நீட்டாக இருக்குது. எனக்கு இந்த கனவு அப்பப்போ வரும். ஓ, இந்த கனவு அப்பப்போ வரும் உங்களுக்கு? ஆமாம். சரி. ஆனால் இப்போ தான் இந்த வராண்டா ஞாபகத்துக்கு வருது முதல் முறை. சொல்லுங்க. அந்த வராண்டாவில் நான் ஒரு கோட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். கோட் மாதிரி போட்டிருக்கீங்க? சரி. ஒரு பொண்ணு வரா, என்னை மடியில் படுக்க வச்சுட்டு அழுகுறா. இந்த கோட்டை கருட்டுறாங்க, உடம்பெல்லாம் ரத்தம். அகைன் ரத்தம் தான் இல்லையா? யார் இந்த பொண்ணு? வெள்ளை கலர் பாவாடை தாவணி கட்டியிருக்கா. வெள்ளை கலர் பாவாடை தாவணின்னா இப்போ சின்ன பிள்ளையா இருக்கணும் இல்லையா? ஒரு 16 வயசு இருக்குமா? இல்லை, என்னை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறா. கட்டி பிடிச்சா அழறாங்க. எனக்கு அவளே கொல்லி போடுறா. என்னம்மா? எனக்கு அவளே கொல்லி போடுறா. ஓ ஓ, அப்போ உடனே செத்து போடுறீங்க நீங்கள்? நான் ஏதோ பாதியில் முடிஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு. ஓ, எந்த வாழ்க்கையுமே நீங்கள் முழுமையாக வாழலை. இது எப்படி இருந்தது உங்களுடைய இன்னொரு பார்ட், பாஸ்ட் லைஃப்ல இன்னொரு பார்ட் எப்படி இருந்தது? இதில் நான் சொன்னேன்ல, ஒரு பெரிய வராண்டாலேருந்து எழுந்த மாதிரி. அது யதார்த்தமாக நான் மேடம்கிட்ட உட்காரும் போதே எனக்கு வர கனவுகள் அதை நான் குறிப்பிட்டு தான் உட்காட்டினேன். கட்டிடம் இல்லாத ஒரு பெரிய மைதானம். ஓகே. ஸோ அங்கே நான் எழுந்து இப்படி உட்கார்றது மட்டும்தான் எனக்கு வரும். இது எனக்கு தினமும் வரும். ஸோ அந்த கனவுக்கு எனக்குமான என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கனவு மட்டும்தான் வரும். அந்த கனவுக்கு பின்னால் இருந்த விஷயங்களை தான் இப்போது உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர், சொல்லுங்க சார். இந்த ப்ரீகாக்னிஷன் ப்ரீமானிஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரீகாக்னிஷன் அப்படிங்கிறது முன்னாடி நடக்கிற விஷயங்களை ஒரு கனவுகளாக வெளிப்படுறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கனவுக்கும் இந்த ஜென்மத்துக்குமான ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? உண்மைதான் சார். அதாவது நம்முடைய கனவுகள் பெரும்பாலும் நம்முடைய முன் ஜென்மங்களை உணர்த்துகின்றன. அந்த முன் ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம், நம்முடைய ஆசைகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் கனவுகள். அதை சொன்ன ட்ரீம் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சப்கான்ஷியஸ். அப்படியா? ஆமாம் சார், ட்ரீம் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சப்கான்ஷியஸ். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கனவில்லாத தூக்கம் மரணத்தின் நிலைப்பாடு, மரண சித்தாந்தத்தை சொல்லப்பட்டது, அது உண்மையா? கனவில்லாத தூக்கம்னா அந்த அளவுக்கு நம்ம லாங்குவேஜ் சொன்னால் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் சொல்லுவோம் சார், அதெல்லாம் இல்லாம அப்படியே இருக்கிறது மரணத்துக்கு மாதிரி தானே? மரணம் போல ஒருத்தர் கேட்கும் போது அதுக்கான பதில் எப்படி தான் இருக்கும். மரணம் என்பது என்ன அப்படின்னு கருப்பு பறையினார்ட்ட கேட்கும் போது கனவில்லாத தூக்கம் தான் மரணத்திற்கு சமமானது, மரணத்துக்கு சமம்ன்றது சொல்லியிருக்காரு. பிறப்பு எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். ஆனா மரணம் எது வழியாக எது வாயிலாக வெளியேறுதுன்னு விஜய்க்கு தெரியும். அது என்ன விஜய் எப்படி சார்? போகுது? ஆமாம், இப்போ உயிர் போறதுக்கும், அதாவது இந்த பம்பிங் இருக்குல்ல, அது நின்னத்துக்கும் மூளைக்கும் 5 வினாடிகள் நேரம் உண்டு. முதல் ஒரு வினாடி உலகத்தில் நம்ம பார்த்த பெண்களும் பிணங்களும், ஆணா இருந்தா பெண்களும் ஆண்களும், பெண்ணா இருந்தா பெண்களும் பிணங்களும் எல்லாமே இந்த கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் ஒரு வினாடியில்.
இரண்டாவது வினாடி இந்த காது உலகத்தின் என்ன விதமான அசுத்தமான சத்தங்களும் எல்லாமே கேட்டுச்சோ இந்த காதில் அது கேட்டு அது தீரும். ரெண்டாவது சுவாசம். அதிகபட்சமான சுவாசங்கள் என்னென்னலாம் நம்ம மூளை பதிவு பண்ணியிருக்கோ அந்த சுவாசங்கள் எல்லாம் ஒரு முறை வந்துட்டு இந்த வாய் மூலமாக போய் 5வது இதயம் நிற்கும் அப்படின்றது 5 வினாடிக்குள்ள சொல்லப்பட்ட ஒரு விஷயம். உலகத்தில் இது வரைக்கும் அந்த உயிர் ஆமாம் சுவாசிச்சது எல்லாம் ஒரு கணம் உள்ளே போய் அப்புறம் தான் ஹார்ட்டில் போய் அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இன்னும் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சித்திரங்கள் சொல்லும் கதை போல அமைந்திருக்கிறது விஜயின் முன்ஜென்ம பயணம். எந்த நியதிக்கும் உட்படாத அவரது அனுபவங்களே இதற்கு காரணமாக இருக்கிறது. ஆறாத விழா, தீராத வெறி என்று எதிர்கொண்ட எல்லா தடைகளையும் படிகளாக்கி உயர்ந்திருக்கிறார் கானா விஜய். ஆனால் இவரது மனதின் அடியாழத்தில் எதிர்மறை எண்ணங்கள் உறைந்து போயிருக்கிறது. இவரது முன்ஜென்ம பயணம் சொல்லும் உண்மையும் இதுதானா? ஒரு ஓவியனாக இருக்கிறேன். ஓவியனாக இருக்கீங்க. ஒரு பெரிய கருப்பு வட்டம் ஒன்று போடுறேன். அந்த கருப்பு வட்டத்தை சுற்றி நான் வரையும் படங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு ஆடை இல்லாமல் ஏதோ குழிக்குள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை நானே போடுறேன். நீங்கள் வரைகிறீங்க? ஆமாம். அந்த ஓவியத்தை நானே பார்த்து அழுகுறேன். நீங்களே பார்த்து அழுகுறேன். அழறீங்க. ஓகே. நீங்கள் தான் வரைஞ்சிங்க, ஆனால் நீங்களே பார்த்து அழறீங்க இல்லையா? என்ன காரணம்? அந்த மாதிரி நிஜத்தில் எப்பயோ நடந்திருக்குது. ஓ, நிஜத்தில் எப்போ நடந்திருக்கு. அதை பார்த்து தான் நான் ஓவியமாக வரைகிறேன். இப்போது உங்களுக்கு யாராவது துணை பக்கத்தில் இருக்காங்களா, இல்லை நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? ஒரு அழகான பயணம். அழகான பயணம். பயணம். எங்கே தொடங்குதுன்னு தெரியல. நான் போய்க்கொண்டு. அப்போ நீங்கள் தனியாக போகிறீங்களா, இல்லை யாராவது போகிறீங்களா? அவள் என்னுடைய கூட வர. ஓ, அந்த அந்த பொண்ணு உங்களுடைய வருது. சந்தோஷமாக இருக்கா? என் முகத்தில் ஒரு பயம். பயம் இருக்குது. எதனால பயம்? இந்த வாட்டி மறுபடியும் அவளை 4 பேர் பிடிச்சிச்சு. இந்த வாட்டி அவளை 4 பேர் பிடிச்சி தீ கொளுத்தி விடுறாங்க. ஓ, அவங்கள பிடிச்சி கொளுத்திடுறாங்களா? எதனால? என்ன காரணம் தெரியல. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் உங்களை யாராவது கட்டி போட்டிருக்காங்களா? எதனால் போய் ஹெல்ப் பண்ண முடியல? என்ன மண்டையில் அடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் அந்த நிலையை உங்கள் மனசில் இருக்குது. அவள் எரிஞ்சுக்கிட்டே என் காலை பிடிக்கல. ஓ. மட்டும் உணர முடியுது. இப்போ கிளியர் ஆகிடுச்சா அவங்க மைண்ட்? ஏன் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ பாடல்களும் இவ்வளோ மரண தேடல்களும் மரணம் சார்ந்த சித்தாந்தங்களை ஏன் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விடை கிடைச்சதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு தொலைக்காட்சி பேட்டிக்கு அப்புறம் என்னை அமெரிக்கா யூஎஸ்லேருந்தே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் என்னை பார்க்க இந்தியாவுக்கு வரேன், நான் உங்களை பார்த்து சந்திப்பேன் அப்படின்னு என்னுடைய தகவலாக சொன்னார். என்னோடய வெப்சைட்லேருந்து என்னோடய தொலைபேசி எண்ணெலாம் எடுத்து பேசினார். அப்புறம் ஒரு 6-7 மாதம் கழித்து அவர் வந்துட்டதாகவும் எனக்கு தகவல் சொன்னார். வந்துட்ட தம்பி, உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னாரு. சரி, எங்கே வருவீங்க? இன்றைக்கி ஒரு காலேஜில் என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, நம்ம தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில்னு. கட்டாயமாக அந்த காலேஜ் பேர் மட்டும் சொல்லுங்கன்னா நான் காலேஜ் பேரை குறிப்பிட்டிருந்தேன். நான் குறிப்பிட்ட உடனே கட்டாயமாக ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே வந்துடுறேன்னாரு. ஆனால் நான் போகிறதுக்குள்ளார அந்த காலேஜில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு வாங்க ப்ரோக்ராம்னா கானாவை பற்றியான தகவல்கள், அப்புறம் ஒரு தன்னம்பிக்கை கிளாஸ் எடுத்துகிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது அவர் என்னை காரில் உட்காரிச்சு கூட்டிகிட்டு வந்தபோது சொல்லிட்டு இருந்தார், உலகத்தில் மரணத்தை ஆய்வுகள் எவ்வளவோ பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பாடலாகவும் அதை தொழில்நுட்பமாகவும் அவங்க பாடலாகவும் தொழிலாகவும் மரணத்தை அன்னாடும் பாடி இது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் 3 பேராம். ஒன்று நான், இன்னொன்று அவர், இன்னொன்று எகிப்தில் இருக்கிறவராம். 3 பேர் தானா. இந்தியாவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய அந்த பேப்பர் கட்டிங்ஸு இதையெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு என் கூட நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர் போனார். நான் டாக்டர் வேதமாலிகா, மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் தெரபிஸ்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஎஸில் படிச்சுட்டு இதில் டீப்பாக நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஹிப்னோதெரப்பினா என்னென்னு பார்க்கலாம். ஹிப்னோதெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா நம்மளுக்கு 2 மனசு இருக்குது. வெளி மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா உள் மனசு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஹிப்னோதெரப்பியில் அப்படின்னா, வெளி மனசை, அலைப்பாயிற வெளி மனசை அமைதிப்படுத்திட்டு சக்தி வாய்ந்த உள் மனசை அப்ரோச் பண்ணுறோம். அந்த உள் மனசில் தான் எல்லா நினைவுகளும் பதிஞ்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்த ஜென்மத்தில்
சைல்டுஹுட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதில் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ ரெக்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ரெக்ரேஷன் அப்படின்னா ஒரு 41 வயசு இருக்கிற ஒருத்தரை அப்படியே ஏஜை படிப்படியாக குறைச்சி 41, 40, 38, 37 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அப்படியே 0 ஸ்டேஜ், அதாவது கருப்பருவம், அந்த வூம் ஸ்டேஜ், அந்த வூம் ஸ்டேஜில் கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் அந்த வூம் ஸ்டேஜில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தாவியோட உணர்வுகளை குழந்தை எப்படி பிரதிபலிக்குது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா நிகழ்ச்சிகளுமே பதிவாகி இருக்குது. இந்த ஹிப்னோதெரப்பியில் நம்மளுக்கு அது ஆன்சர் கிடைக்கல, 0 ஸ்டேஜ் வரல போய் கூட ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம், பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிற முன்ஜென்ம இதுக்கு வந்து போகிறோம். இதை முற்பிறவி மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முற்பிறவி மருத்துவம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு, அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில், அதாவது நம்ம கடந்த பிறவைகளில் ஒளிந்திருக்கும். மரணகானா விஜி அவரை பார்த்த உடனே அவர் கழுத்தில் தொங்கிட்டு இருக்கிற அந்த மண்டை ஓடு செயின், ஒரு கருப்பு உருவம், ஒரு கருப்பு உடை, அவரை பார்த்தாலே ஒரு டஃப்பான ஒரு ஆளாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பேசணும் அப்படின்னா அவருடைய உள்ளம் அப்படிங்கிறது அவ்வளோ அருமையான, அவ்வளோ அன்பான ஒரு மனிதர். இந்த ஜென்மத்தில் அவருக்கு இருந்த குழப்பம், அதாவது மரணகானா விஜய்க்கு இருந்த குழப்பங்களும் அந்த பயங்களும் அந்த கவலைகளும் ஒரு மனத்தெளிவும் இந்த ஷோ மூலமாக, இந்த முன்ஜென்மம் ஷோ மூலமாக இந்த மேடையில் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்குமே மகிழ்ச்சியான விஷயம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு நபரோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜநாதன்.